புங்குடுதீவு வித்யா கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். கச்சதீவை கேட்காதீர், திருவிழாவுக்கு மட்டும் வந்து செல்லுங்கள், விஜய்க்கு நாமல் அழைப்பு. முக்கிய புள்ளிகள், பல பேருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பம், தயார் நிலையில் பேருப்பட்டியல். தீர்ப்புக்கு முன்னர் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து, கவர்மெண்ட் கிளப்பிய சர்ச்சை. உள்ள தமிழர்களின் அரசியல் அபிலாஷை, விஜய்க்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம். திரைசேரி அதிகாரியின் மரணத்தில் கவர்மெண்ட் பிளவின் போலி அறிக்கை, சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் காவல்துறை. தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஏற்பாட்டில் தமிழ் கட்சிகளின் 3வது சந்திப்பு இன்று. ஊழல் விசாரணைகள் தீவிரம், முறையான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும், விசாரணைகளுக்கு தயாராகுங்கள், திணற வேண்டாம், அரசன நாணயக்காரர். கொழும்பில் அதிசொகுசு மாளிகையால் சிக்கிய மஹிந்த குடும்பம், பல ரகசியங்கள் அம்பலம். நாட்டை ஒழுக்கிய புங்குடுதீவு வித்தியா படுகொலை வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவம் நாட்டில் பாரியளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததுடன் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களுக்கு முன்னாள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உள்ளிட்ட 3 அடங்கிய ட்ரையல் அட்பார் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்தது. இந்த நிலையில் தங்களை விடுவிக்க கோரி குற்றவாளிகள் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதன்படி பிரதம நீதிபதி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு குற்றவாளிகளின் மேன்முறையீடுகளை விசாரணை செய்து 4 குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்து இன்று தீர்மானத்தை அறிவித்துள்ளது. மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சதீவை கேட்க வேண்டாம், அது எமது சொத்து, வேண்டுமென்றால் கச்சதீவு திருவிழாவிற்கு முறையான விசா அனுமதி பெற்று ஒரு சுற்றுலா பயணியாக வந்து செல்லலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போது தென்னிந்தியாவில் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்திற்குள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் எனது வாழ்த்துக்கள். அவர் மீது இளைஞர்கள் உள்ளிட்ட பெருமளவான மக்கள் பாரிய நம்பிக்கை கொண்டுள்ளனர். எனினும் அரசியல் என்பது சினிமா போன்றதல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திரைப்படத்தில் நடிக்கும் போது காட்சிகள் மிக இலகுவானவை, ஆனால் அரசியல் என்பது முற்றிலும் யதார்த்தமானது. மக்கள் மத்தியில் அவர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தற்போது அவர் முன்னுள்ள முக்கிய பணியாகும். விஜய் தனது வாக்குறுதிகளை தவறவிட்டால் இலங்கை மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது ஏமாற்றம் அடைந்துள்ளதை போன்ற நிலையை சந்திக்க நேரிடும். மேலும் விஜய் கச்சதீவு விவகாரம் தொடர்பில் தேர்தல் மேடைகளில் அதிகளவான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கச்சதீவு என்பதை இலங்கையின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி, அதனை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது. வேண்டுமென்றால் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவில் முறையான விசா அனுமதியை பெற்று சுற்றுலா பயணியாக கலந்து கொள்ள முடியும். கச்சதீவுக்கு வந்து அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுமாறு நாம் அவருக்கு அழைப்பு விடுகின்றோம். தமிழக அரசு என்பது இந்தியாவின் ஒரு மாநில அரசு மாத்திரமே. அது ஒரு மாநில அரசால் இலங்கையின் தீர்மானங்களிலோ அல்லது அதன் நிலப்பரப்பு விவகாரங்களிலோ நேரடி தாக்கம் செலுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல முக்கிய அரசியல் புலிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தற்போது வரை கிடைத்துள்ள தகவல்களின்படி நீதிமன்ற விசாரணை மற்றும் ஊழல் ஒழிப்பு பிரிவின் கண்காணிப்பில் உள்ள முக்கிய நபர்களின் பட்டியல் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் பிரகீத் எர்குலியோட காணாமலாக்கப்பட்ட வழக்கு மற்றும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. அதே நேரம் ரவி கருணாநாயக்க தொடர்புபட்ட மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான வழக்கில் விசாரணைகள் பிரதானமாக இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட கருத்தும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதியின் அண்மைய செயற்பாடுகள் மற்றும் முறைகள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிவித்திரிகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு வழக்கின் தீர்ப்பை நீதிபதி அறிவிப்பதற்கு முன்னரே ஜனாதிபதி எவ்வாறு அறிய முடியும் எனவும் கமன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற மக்களின் குரல் விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி உயிரிழந்த அபயசிங்க, ஆராய்ச்சி லகே, ரங்கனிஷ்
நிஷாந்த ராஜபக்ச என்பவரது மரணம் இயற்கையானதல்ல, அது சந்தேகத்திற்கிடமான ஒன்று என்பதை தாம் சாட்சியங்களுடன் உறுதிப்படுத்துகின்றேன். குறித்த மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் 4 விசேட வைத்தியர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை. குறிப்பாக உயிரிழந்தவரின் மனைவி எவ்வித முறைப்பாடும் செய்யவில்லை என காவல்துறை கூறுவது தவறானது. இது தொடர்பான மேலதிக உண்மைகளை வெளிப்படுத்த எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு குளியப்பட்டிய காவல் நிலையத்திற்கு சாட்சியங்களுடன் செல்ல உள்ளேன். மேலும் ஜனாதிபதியின் அண்மைய செயற்பாடுகள் மற்றும் முறைகள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. மே தின கூட்டத்தின் போது ஒரு வழக்கு தீர்ப்பு மே மாதம் 25ஆம் தேதிக்கு தமக்கு சாதகமாக வரும் என ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இது நீதிபதிகளுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக அழுத்தமாகும். ஒரு வழக்கின் தீர்ப்பை நீதிபதி அறிவிப்பதற்கு முன்னரே ஜனாதிபதி எவ்வாறு அறிய முடியும்? இது ஜனநாயகத்தின் தூணாக விளங்கும் நீதித்துறையின் கௌரவத்தை சீர்குலைக்கும் செயல் என அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியூட்டியுள்ள நிலையில் ஈழத் தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் வாழ்த்துச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையொன்றை படைத்து மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் எனும் உயரிய பொறுப்பை ஏற்க உள்ள உங்களுக்கு ஈழத் தமிழர்கள் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பேரவை தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய பேரவை வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு பெரும் அரணாக திகழ்ந்திருந்தது. அத்துடன் ஈழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்றிருந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீதும் எமது மக்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற அன்பும் வழங்கிய பேராதரவும் எமது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. அன்று எமது மக்களின் துயரை துடைக்க எவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதோ அதே போன்றதொரு உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கை தீவில் ஈழத் தமிழர்கள் நீண்ட காலமாக தங்களது தமிழ் தேச அங்கீகாரத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் போராடி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பேரவலத்திற்கு பிறகும் எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் எமது அரசியல் உரிமை போராட்டத்திற்கு ஒரு புதிய வலுவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் உள்ள தமிழர்களின் அரசியல் தீர்வு விவகாரத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் சர்வதேச அரங்கிலும் இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் எமது நீதிக்கான குரலாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொப்புள்கொடி உறவுகள் என்ற உணர்வோடு எமது தாயகத்தின் விடியலுக்காக உங்கள் கரங்கள் நீளும் என்று பெரும் எதிர்பார்ப்பும் எங்களுக்குண்டு. தங்களின் பணி சிறக்க எமது வாழ்த்துக்கள் என்றுள்ளது. திரைசேரி அதிகாரி ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவை உத்தியபூர்வ விசாரணை முடிவுகளுக்கு முரணானவை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்தவரின் மனைவி அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளித்ததாக கமன்பில கூறியிருந்த நிலையில் அத்தகைய முறைப்பாடு எதுவும் அளிக்கப்படவில்லை என காவல்துறையினர் கூறியுள்ளனர். ரங்க ராஜபக்சவின் மரணம் தற்கொலையா அல்லது தற்கொலையாக சித்தரிக்கப்பட்ட கொலையா என்ற கேள்வியை கமன்பில எழுப்பியிருந்ததுடன் கைரேகை ஆதாரங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இருப்பினும் பிரேத பரிசோதனை மற்றும் தடயவியல் ஆய்வுகளின்படி மரணத்தின் போது எவ்வித போராட்டமோ அல்லது வெளிநபர்களின் தாக்குதல்களோ இடம்பெற்றதற்கான அறிகுறிகள் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. காயங்கள் அவராகவே ஏற்படுத்திக் கொண்டவை என்பதும் தற்போது உள்ள ஆதாரங்களின்படி இது ஒரு தற்கொலை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் விசாரணை அதிகாரிகள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் ஆகியோரின் கண்டுபிடிப்புகளுக்கு கமன்பிலவின் கருத்துக்கள் முரணாக உள்ளதால் அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான மேலதிக ஆதாரங்கள் ஏதேனும் அவரிடம் இருந்தால் அவற்றை குளியப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் கோரப்படலாம் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் மர்மமாக உயிரிழந்ததன் பின்னணியில் கமன்பிலவின் மேற்படி கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கிலான 3வது சந்திப்பு தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையினால் புதன்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையினால் கடந்த மார்ச் 2ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 9ஆம் தேதிகளில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 சந்திப்புகளில் தமிழ் தேசிய கட்சிகளின்
பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்களுக்கு இடையில் பொது இணக்கப்பாடும் எட்டப்பட்டன. இவ்வாறு பின்னணியில் தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி நடாத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்கள் 28 பேர் அடங்கிய ஈழத் தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரனால் கடந்த மாதம் 17ஆம் தேதி அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. அதனையடுத்து கடந்த மாதம் 18ஆம் தேதி சட்டத்திறனிகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்த இலங்கை தமிழரசு கட்சி இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரங்களில் பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை நாம் அரசாங்கத்துடன் தனித்து செயற்பட மாட்டோம் என வாக்குறுதி அளித்திருந்த பின்னணியில் தற்போது தமிழ் தேசிய பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கை அந்த ஒற்றுமை முயற்சியை குழப்பும் வகையில் அமைந்திருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இவ்வாறு தனித்து செயற்படும் வேளையில் விரக்தி அளிக்கும் வகையில் உங்களது முயற்சியை தொடர்வதனூடாக ஆக்கப்பூர்வமான அல்லது பயனுறுதிமிக்க விளைவுகளை எட்டக்கூடியதாக இருக்குமா என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள் என கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தின் போது புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அடிப்படை அம்சங்கள் தொடர்பில் தமது கட்சிகளுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதற்கு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகள் உடன்பட்டிருந்ததன் அடிப்படையில் இதனிடையே இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான சந்திப்பு தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையினால் இன்றைய தினம் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 40 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியோடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது பாரிய விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த காணி வரும் சொத்து மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஜோஷித ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய CSN தொலைக்காட்சி சேவையின் உத்தியபூர்வ தலைமையகமாகவும் இயங்கி வந்த இடமாகும். மேரி லோர்ட்ஸ் விக்ரமசிங் என்ற பெயரிலேயே ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் இந்த சொத்து வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்சவின் பிறப்புச் சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும். கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்காக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ச குடும்பத்தின் முழுமையான சொந்தமாக மாறியுள்ளது. எனினும் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த காணி வரும் 3.5 கோடி ரூபாய் என்ற மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டவை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு பெற்றார் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எழுப்பிய கேள்விகளுக்கு ஷிரந்தியிடம் இதுவரை முறையான விளக்கம் கிடைக்கவில்லை. இந்த சொத்துக்கான உறுதிப்பத்திரத்தை தயாரித்தவரும் தனது முன்னிலையில் எவ்வித பண பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவர் நிசாந்த விக்ரமசிங்கவின் மகன் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரரிடம் பணம் கொடுத்து இதனை வாங்கி பின்னர் தன்னிடம் ஒப்படைத்ததாக ஷிரந்தி ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவுக்கு அதிவேக நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பாரிய அரசு திட்டங்களை வழங்கியதற்கு கைமாறாக இந்த மாளிகை ராஜபக்ச குடும்பத்திற்கு லஞ்சமாக கிடைத்ததா என பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த மர்மமான சொத்து விவகாரத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அரசாங்கம் இம்முறை புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்றச்செயல்களின் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் பற்றிய சட்டத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த கடுமையான சட்டத்தின் 34 பிரிவின் கீழ் ஒருவரிடமுள்ள சொத்து அவரது சட்டப்பூர்வமான வருமானத்தில் ஈட்டப்பட்டது அல்ல என தெரியவந்தால் அதனை குற்றச்செயல் மூலம் ஈட்டப்பட்ட சொத்தாக கருத நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. மேலும் இச்சட்டத்தின் 34 பிரிவின் படி இந்த சொத்து தனது சட்டப்பூர்வ வருமானத்தில் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போது சந்தேக நபரான ஷிரந்தி ராஜபக்சவிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மஹிந்த கோட்டாவின் காலத்தில் ஊழல் மோசடி பற்றி பேசாமல் கட்டிலுக்கடியில் மறைந்திருந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஊழலுக்கு எதிரானவர்களைப் போல் பேசுகின்றார்கள். கடந்த கால ஊழல் பற்றி விசாரணைகளை தற்போது துரிதப்படுத்தியுள்ளதால் இவர்கள் திணறுகின்றார்கள். போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் மீது அச்சம் கொள்ளவில்லை. ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் அரசாங்கத்தின் மீது அச்சமடைந்துள்ளார்கள். முறையான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். விசாரணைகளுக்கு தயாராகுங்கள், திணற வேண்டாம். நீதிமன்றம் செல்லுங்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் அரசுமுறை கடன் 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது, அதிகாரத்திற்காக பிணத்தை கூட விற்கும் நிலைக்கு எதிர்க்கட்சியினர் தள்ளப்பட்டுள்ளமை கவலைக்குரியது. அரசியல் நோக்கங்களுக்காக உண்மைகளை திரும்பிப்படுத்தி பேசுகின்றார்கள். 2.5 மில்லியன் டாலர் மோசடியை அரசாங்கம் மறைக்கவில்லை. இந்த மோசடியின் உண்மையை அறிவதற்காகவே பல தரப்பு
தரப்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திருடர்கள் தம்மை திருடர்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்க்கட்சியினர் திருடர்கள் தமது ஊழலை சமப்படுத்த அரசாங்கத்தின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் சிதறியுள்ள எதிர்க்கட்சியின் ஊழல்வாதிகள் ஒன்றிணைந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். 2.5 மில்லியன் டாலர் மோசடி விவகாரத்தை ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை என்று தற்போது கேட்கின்றார்கள். உண்மையை கண்டறியும் நோக்கம் இவர்களுக்கு இல்லை. அரசியல் செய்வதற்கு ஏன் இதனை முன்கூட்டியே அறிவிக்கவில்லை என்றே கருதுவார்கள். மஹிந்த கோட்டாவின் காலத்தில் ஊழல் மோசடி பற்றி பேசாமல் கட்டிலுக்கு அடியில் மறைந்திருந்த இந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஊழலுக்கு எதிரானவர்களைப் போல பேசுகின்றார்கள். கடந்த கால ஊழல் பற்றி விசாரணைகளை தற்போது துரிதப்படுத்தியுள்ளதால் இவர்கள் திணறுகின்றார்கள். போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் மீது அச்சம் கொள்ளவில்லை. ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் அரசாங்கத்தின் மீது அச்சம் அடைந்துள்ளார்கள். முறையான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். விசாரணைகளுக்கு தயாராகுங்கள். திணற வேண்டாம். திருடர்களை பிடிப்பதற்காகவே ஆட்சிக்கு வந்தோம் என்பதை நாங்கள் மறக்கப் போவதில்லை. நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்றார்.